அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Syska 20000mAh பவர் பேங்க் உடைய அன்பாக்சிங் அண்ட் குவிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பவர் பேங்க் அப்படின்னு சொல்லும் போது எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸில் அதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பவர் பேங்க்கும் வச்சுருப்போம். கரண்ட் இல்லைனாலும் சரி, இல்லைனா எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், லாங் டைம் ட்ரெயின்லலாம் போகிறோம் அப்படின்னா பவர் பேங்க் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹேண்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Syska பவர் பேங்க் 20000mAh உடைய பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. எல்லோ கலரில் நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. P2024J இந்த கோட் நேமோட இது அவைலபிளாக இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட பின்பக்கம் இந்த பவர் பேங்க் உடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதோட கெப்பாசிட்டி 20000mAhன்னு, அடுத்ததாக எல்இடி இண்டிகேட்டர் வந்து ஒயிட் கலர், மைக்ரோ யூஎஸ்பி இன்புட் அண்ட் டைப் சி இன்புட் அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 146.06 into 67 into 28 mm கொஞ்சம் திக்கான சைஸில் இருக்குது. இதோட வெயிட் 445 grams. அதுக்கப்புறம் பேக்கேஜ் கண்டென்ட்ஸ், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, பவர் பேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் கேபிள் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. இது என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 கலர்ஸில் இவங்க கொடுக்குறாங்க. பேர்ல் பிளாக், பிளேசிங் ரெட், மிட் நைட் ப்ளூ. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்க யூனிட் என்ன கலர்னு செக் பண்ணிடலாம். ஸோ குவிக்காக இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20000mAh பவர் பேங்க் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கூடவே யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டியும் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் Syska பவர் பேங்க். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணும்போது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 445 grams அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது ஹெவியாக தான் இருக்குது. 20000mAh தாராளமாக வந்து உங்களுக்கு மல்டிபிள் சார்ஜிங் நீங்கள் பண்ண முடியும். இதில் ஆன் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிக் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன் பண்ண உடனே மேலே உங்களுக்கு எல்இடி லைட் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு அந்த எல்இடி கவுண்ட் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் போர்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த ரெட் கலரில் இருக்காது. அடுத்தது டைப் சி போர்ட் இருக்குது. மூணாவதாக இருக்கிறது வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், நாலாவதாகவும் உங்களுக்கு அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பவர் பேங்க்கில் இவங்க கொடுத்துருக்க போர்ட்ஸ். ஸோ இந்த போர்ட்ஸ் வழியாக நீங்கள் மல்டிபிள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சார்ஜிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆக்சசரிஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். லேப்டாப்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது வந்து டைப் சியும் பண்ணிக்கலாம், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் டைப் சி சப்போர்ட் பண்ணணும்னா அதுவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பினா அதுவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 18 வாட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே குவிக்காக இது சார்ஜ் பண்ணிடும். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20000mAh வந்து நீங்கள் 15 வாட், 18 வாட், 25 வாட் உங்ககிட்ட என்ன அடாப்டர் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 20000mAh உடைய சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வாட் யூஸ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4 to 5 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடும். அதே 25 வாட், 15 வாட் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி இருக்கும். நான் 18 வாட் வச்சு தான் இதை சார்ஜ் பண்ணேன். 4 to 4.5 ஹவர்ஸில் வந்து இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும் 20000mAh. அடுத்ததாக இதோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லேயர் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பவர் பேங்க் மாதிரி தான் 100% ரீச் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். அதே சமயத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் 100% ரீச் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ ஒரு சேஃப் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடியாக இருக்குது. இதை வந்து உங்கள் யூனிட்லையோ டேபிள்லையோ நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ Syska பவர் பேங்க் பற்றி பார்த்தீங்க. நீங்கள் என்ன பிராண்ட் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனுக்கு பவர் பேங்க் வச்சுருக்கீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.